என்னுடைய செயலும் சிந்தனையிலும் இந்த சமூகத்துக்கு பயனுள்ளதாக இருக்குன்னு நினைக்கிறவங்க மட்டும் இந்த மூவேந்தர் மீடியாவை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கான் ஆல் கொடுத்து வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. மூவேந்தர் மீடியாவுக்கு உதவணும்னு நினைக்கிற உறவுகள் கீழே கொடுக்கப்பட்டுள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள். நன்றி. என் தேவேந்திர குல வேளாளர் சமுதாய உறவுகளுக்கும் தமிழ்ச்சம் உறவுகளுக்கும் என்னுடைய முதற்கண் வணக்கம். இந்த காணொலி எதற்காக அப்படின்னா, இன்று திருப்பரங்குன்றத்தில் முருகன் தெய்வானை திருக்கல்யாணம் முடிந்து தேவேந்திரர் மடத்திற்கு மறுவீடு வரக்கூடிய நிகழ்வும், தேவேந்திர குல வேளாளர் சமூகத்திற்கு முதல் மரியாதை பரிவட்டம் கட்டக்கூடிய நிகழ்வும் நடைபெற இருக்குது. இதில் பெருந்திரளாக நம் தேவேந்திர குல வேளாளர் சமூகத்தை சார்ந்த உறவுகள் கலந்துக்கணும் அப்படின்னு தான் இந்த காணொலி பதிவு செய்கிறேன். இன்று ஏப்ரல் 4 என்னுடைய 38வது அகவை தினம். நிறைய பேர் ஃபோன் மூலியமாகவும் தொடர்பு கொண்டு சகோதரர்கள், சகோதரிகள், மாமன், மச்சினன்கள், அண்ணன்மார்கள், தம்பிமார்கள்லாம் தொடர்ந்து வாழ்த்துக்கள் தெரிவிச்சிருக்கீங்க. உங்கள் எல்லாருக்குமே என்னுடைய மனமார்ந்த நன்றி. வாட்ஸ்அப்லேயும் நிறைய பேர் வாழ்த்து சொல்லியிருக்கீங்க. நிறைய பேருக்கு ரிப்ளை பண்ண முடியல. அதேபோல் இன்ஸ்டாகிராம் பக்கங்கள்லேயும் வாழ்த்துக்கள் நிறைய பேர் சொல்லியிருக்கீங்க. அவங்களுக்கும் என்னால் ரிப்ளை பண்ண முடியலை. முகநூலாக இருக்கட்டும், எல்லா தளத்துலையுமே இவ்வளோ தூரம் அன்பை சம்பாரித்து வச்சுருக்கோம் அப்படின்னு நினைக்கும்போது ரொம்ப மனசுக்கு சந்தோஷமாக இருக்குது. அதுபோக மாற்று சமூகத்தை சார்ந்த நண்பர்களும் நிறையா பேர் நமக்கு வாழ்த்துக்களும் தெரிவிச்சிங்க. ஃபோன் மூலியமாக தொடர்பு கொண்டும் அவங்களுடைய முகநூல் பக்கங்களையும் அவங்களுடைய வாட்ஸ்அப் தளங்களையும் ஸ்டேட்டஸ் வச்சுருந்தீங்க. ஸோ உங்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா நம்ம ஒரு வேலை சமூகத்துக்கு செய்கிறோம் அப்படிங்கும்போது மக்கள் எந்தளவுக்கு நம்மளை அன்பாக பார்க்குறாங்க அப்படின்னு அவங்களுடைய பிறந்த நாள்லேயோ ஏதாவது ஒரு நல்ல நிகழ்வில் தான் தெரிஞ்சிக்க முடியும். ஸோ அதன் அடிப்படையில் நமக்கு தொடர்ந்து இவ்வளோ ஆதரவு கொடுத்து இவ்வளோ பேர் உறவுகளை சம்பாரிச்சுன்னு இருக்கும்போது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. அதாவது இன்று திருப்பரங்குன்றத்தில் பார்த்திங்கன்னா முருகன் தெய்வானை திருக்கல்யாணம் என்பது எல்லாருக்குமே தெரியும். இந்திராணியுடைய மகளை, அதாவது தெய்வானையே மணந்தவர் தான் நம்ம முருகர், நம்மளுடைய மச்சான்னு சொல்லுவோம். இன்று முருகன் தெய்வானை திருக்கல்யாணம் முடிந்த பிறகு தேவேந்திர குல வேளாளர் மடத்திற்கு மறுவீடு வரக்கூடிய அந்த நிகழ்வானது மாலை 6 மணி அளவில் நடைபெற இருக்குது. அந்த மறுவீடு திரும்புகிற மறுவீடு வந்ததுக்கு பிறகு அதற்கப்புறம் அங்கே இருக்கக்கூடிய உதயகுமார் அப்பா அவர்கள் அண்ணனுக்கு பார்த்திங்கன்னா பரிவட்டம் கட்டி மரியாதை செய்யப்படும். அதற்கப்புறம் உதயகுமார் அண்ணன் பார்த்திங்கன்னா இருக்கக்கூடிய சுற்று வட்டார கிராமங்கள், குறிப்பாக ஒரு 6 கிராமங்கள் சொல்லுவாங்க. அதற்கப்புறம் இந்த ஆண்டு தொடர்ந்து ஒரு 4-5 வருஷங்களாகவே பார்த்திங்கன்னா அந்த மதுரை மாவட்டத்தை சுற்றி உள்ள நிறையா ஊர் குடும்பங்களுக்கு பரிவட்டம் கட்டி மரியாதை செஞ்சிட்ருக்காங்க அண்ணன் உதயகுமார், பிடி உதயகுமார் அண்ணன் ஸோ அந்த நிகழ்வும் நடைபெற இருக்குது. இந்த நிகழ்வு ஆன்மீக நிகழ்வு என்பது பார்த்திங்கன்னா தேவேந்திர குல வேளாளர் சமூகத்திற்கு வரலாறு சிறப்புமிக்க ஒரு நிகழ்வாக இருக்குது. இது போன்ற நிகழ்வு எண்ணற்ற கோயில்களில் நமக்கு இருந்திருக்குது. நம்ம முன்னோர்களாக இருக்கட்டும், இல்லை இடைப்பட்ட காலங்களில் உள்ளவங்களாக இருக்கட்டும், அதை விட்டுட்டாங்க. ஆனால் தொன்று தொற்று காலமாக தலைமுறையாக திருப்பரங்குன்றத்தில் மட்டும் தொடர்ந்து இந்த நிகழ்வு நடந்துகிட்டு இருக்குது. இந்த நிகழ்வில் பெரும் திரளாக என் தேவேந்திர குல வேளாளர் சமூகத்தை சார்ந்த உறவுகள் கலந்து கொள்ளணும் அப்படின்னு கேட்டுக்கிறேன். ஏன்னா வருஷம் நம்மளும் அந்த நிகழ்வு கலந்துக்கிறோம். ஸோ எல்லோரும் இந்த நிகழ்வில் கலந்து கொண்டு இந்த விழாவை சிறப்பிக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி.